இந்திய இயற்கை தேசிய சின்னங்கள் பற்றி பார்ப்போம். கங்கை ஆறு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. இதில் முக்கியம்னு பார்த்தா கங்கை ஆறு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 2008. ஆற்று ஓங்கில் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. தான் வாழும் ஆற்றில் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக உள்ளது. இதில் முக்கியம்னு பார்த்தா ஆற்று ஓங்கில் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 2010. ராஜநாகம் ஹோபிபாகஸ் கானா உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. இங்கு முக்கியம் பார்த்தா தேசிய சின்னங்களில் ஒன்று ராஜநாகம். இதன் இருசொற்பெயர் ஹோபிபாகஸ் கானா. தாமரை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. இது சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன. இதில் முக்கியம்னு பார்த்தா தாமரை மலர் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாருங்க. 1950. புலி தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1973. பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளது. இங்கு முக்கியம்னு பார்த்தா புலி தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாருங்க. 1973. மற்றும் பூனை இனத்தில் மிகப்பெரியது எதுன்னு கேட்பாங்க. புலி. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது என்று கேட்பாங்க. 70%.